பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக நெல்லை வந்த நயினார் நாகேந்திரனுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை கேடிசி நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொள்கை அளவில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே பல்வேறு மாறுபாடுகள் இருந்தாலும் அதனை சரி செய்ய காமன் மினிமம் அஜெண்டா அமைத்து ஆட்சி அமைத்தால் நல்லது நடக்கும் என்றார். இந்த கூட்டணி தேர்தல் சமயத்தில் திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது எங்களுடைய நோக்கம். கொள்கை அளவில் அவங்களுக்கு சில மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மினிமம் அஜெண்டா, ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் உட்காந்து பேசலான்னு வச்சுருக்கோம். அது இனிமேல் கூட்டணிலாம் முடிவுபட்ட பிறகு அடுத்தால ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லணுங்கிறது தான் அடுத்தால மினிமம் ஒரு காமன் ப்ரோக்ராம், ஒரு அஜெண்டா நம்ம. டிடிவி தினகரனை சந்தித்த பின் தான் அதிமுகவில் உள்ள அனைவரும் பதவி வாங்கியதாக கூறினார். அதுக்கு டிடிவி தினகரன் இன்னைக்கு யாரும் மறுக்க முடியாது. அன்னைக்கு எல்லாரும் அவங்கள பார்த்து தான் பதவி வாங்கினாங்க. அது ஒரு காரணம். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், பழச நான் மறக்க மாட்டேன்னு திரு டிடிவி தினகரனுக்கு நான் சொன்னேன். நட்பின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது நல்ல விஷயம் என்றார். பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமடைந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாசும் சென்னையில் அன்புமணியும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை கட்சியின் தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக தடாலடியாக அறிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தான் தலைவர் என்றும் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் சனிக்கிழமை தெரிவித்தார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர்கள், மயிலம் எம்எல்ஏ செல்வராஜ் உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது தனது முடிவில் மாற்றமில்லை என்று ராமதாஸ் கூறியதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி பாமகவில் கருத்து மோதல் இல்லை என்று கூறினார். எங்கள் மருத்துவரையாவோட பேசியிருக்கிறோம். பேசி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும், மாநாட்டில் இருவரும் சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்கணும்னு நாங்களும் சொன்னோம். இது நல்ல செய்தியாக வரும். வேகமாக மாநாடு வேலையில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனிடையே அன்புமணி ராமதாஸை சென்னையை அடுத்த அக்கரை பகுதியில் உள்ள இல்லத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அடுத்த நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு பாமகவில் அடுத்தடுத்து நிலவிய பரபரப்பான காட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அன்புமணி பேசிய காட்சிதான் இது. சென்னை அடுத்த திருவிடந்தையில் மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய 50 வாகனங்கள் புடைசூழ அன்புமணி ராமதாஸ் சென்றார். வழியில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, ராமதாஸின் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றார். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். முன்னதாக பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கு காரணமாக பார்க்கப்படும் முகுந்தன் பரசுராமன் அன்புமணியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டார். ஆய்வுப் பணியின் போதும் அன்புமணியுடன் சென்றார். பின்னர் அங்கிருந்து தைலாபுரத்து இல்லத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.